ஹாய் மக்களே, எங்கே இருக்கோன்னா பைக்கு டியூ கட்ட வந்திருக்கோம். நிஷா பைக்கு டியூ கட்டிக்கிட்டு இருக்கா. யாரும் இஎம்ஐலாம் பைக்கு எடுக்காதீங்க தயவு செஞ்சு. மாதம் ஆனால் வந்து நிஷாவோட பைக்குக்கு வந்து ஒரு 6000 ரூபா கட்டணும். 5200 கட்டணும். என்னோட பைக்குக்கு 2500 ரூபா. உங்களோடது அதான் 2500 ரூபா பக்கம். 2280 ரூபா. ஆமாம், 2500 ரூபா கட்டணும். வீட்டு லோன் எடுத்தது அது வந்து 6200 ரூபா கட்டணும். வேறு என்ன, இஎம்ஐ மொபைல் எடுத்தது வந்து 1700 ரூபா கட்டணும். வேறு என்ன இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. எல்லாமே இஎம்ஐ தான், சம்பாதிக்கிறது தான் எல்லாம் இஎம்ஐ தான். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ எல்லாம் தவிர்த்துருங்க. நெருக்கி கட்டியாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம். ஸ்கூட்டிக்கு இன்னும் ஒரு 7 தான் இருக்கு. அப்படி செல்வாக்கு ஒரு 3 தான் இருக்கு. 10 மட்டும் கட்டிட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் வீடு மட்டும்தான். வீட்டு லோன் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், மொபைல் அது 1000 ரூபா 1500 ரூபா அது கட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1ஆம் தேதி ஆயிடுச்சோ மண்டையை போட்டு 1ஆம் தேதியிலேருந்து அந்த 10ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் இப்படி தான் நினச்சோம். சொந்த வீட்டுக்காரவங்க சொந்த வீடுக்கு கட்டிட்டோம்னா அப்புறமேட்டு வாடகைலாம் வீட்டு வாடகைலாம் 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியதில்லை டான்னு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இஎம்ஐ எடுத்தால் தான் தெரியுது 1ஆம் தேதியுமே டான்னு பென்ஷன் ஆனால் 1ஆம் தேதி அதை வாங்குவாங்க கேட்பாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே கட்ட ஒரு 2 நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 100 ஃபோனு காலையிலேருந்து வீட்டில் இருக்கவே முடியல. அப்போல ஃபோன் வந்துடுச்சு. என்ன கட்டலையான்ட்டா தான் டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. சரி, ஓகே, நாங்கள் டியூவை கட்டிட்டு கிளம்புறோம். என்ன நிஷா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். நல்லா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இஎம்ஐ. ரெடி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. அந்த இஎம்ஐல கட்டுற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாக பேமெண்ட் பண்ணி கொடுத்து. ஆமாம், வட்டியும் மிச்சம் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதும் மிச்சம். நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு நிறையா காசும் அந்த வட்டியில் போகிற காசும் சேர்த்து சேவ் ஆகும். ஆமாம், சரி, ஓகே பாய். இன்னும் 8 மாதம் கட்டி தான் ஆகணும் நிஷாவுக்கு. எல்லாரும் பாய்.